தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று சென்னை திரும்பினார். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த பயணம் அப்படின்னு சொன்னார். நான் அதை வரவேற்கிறேன். நான் அதுக்காக முதல்வர் எதற்காக வெளிநாடு போகணும், ஏன் அங்கே போனால் தான் முதலீடு வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு முயற்சி பண்ணுறாரு, அந்த முயற்சியில் அவர் வெற்றி அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர அந்த முயற்சியே தவறு அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பார்வை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்வதை நான் வரவேற்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இவங்க வெளிநாடு போனதுக்கப்புறமா செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ், இவங்க என்ன நோக்கத்துக்காக வெளிநாடு போனாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு வெற்று விளம்பரம் மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக விமர்சிக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனதுலேருந்து ஜெர்மனி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்து போயிட்டு இத்தனை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர் திரும்பி நேற்று சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து நேற்று தமிழ்நாடு முழுவதும் பேனர் வச்சு போஸ்டர் அடித்து எல்லாம் பண்ணி இத்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன விஷயத்துக்காக போனீங்க? முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. அங்கே போய் தொழில் அமைப்புகளை சந்திக்கிறீங்க, அவங்கக்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் போடுறீங்க, திரும்ப வரீங்க, அவ்வளோதானே. இதை என்னமோ மிகப்பெரிய சாதனை மாதிரி நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அங்கே தான் இவங்களுடைய நோக்கத்தை நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க போனதே விளம்பரத்துக்காக மட்டும்தான். நேற்று நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது நம்மளுக்கு வரல, ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஒருத்தர் இந்த காணொலியெல்லாம் நம்ம மீடியா ஒளிபரப்பாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது ஒரு வீடியோ எடுத்திருக்கார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ப்ளஸ் பின்னாடி ஒரு 2-3 பேர் நடந்து போகிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா, 3 கேமரா 4 கேமரா, அவங்க அப்படியே பின்னாடியே எடுத்துகிட்டே போகிறாங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, மணப்பொண்ணு அப்படியே நடந்து வரும், அப்படியே ஒரு கேமராமேன் பின்னாடி எடுத்துகிட்டே போவார்ல, அந்த மாதிரி இவங்க போகிறாங்க. இது என்ன சார் சினிமா ஷூட்டிங்கா? நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் ஒரு டெலிகேஷனை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் நடந்து போகிறது, நடந்து வர்றது, காரில் போகிறது, காரில் வர்றது, கதவை திறக்கிறது, நீங்கள் போய் சுற்றுலாத்தலங்களை பார்வையிடுறது, அங்கே ஃபோட்டோ வீடியோ இத்தனையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் நீங்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, இல்லை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும், உங்களுடைய விளம்பர வெறியை தீர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா? இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே தான் திரும்ப திரும்ப உங்களை எல்லாம் கலாய்க்க தோணுது, திரும்ப திரும்ப உங்களுடைய நோக்கத்தை கேள்வி கேட்க தோணுது. நேற்று சென்னை வந்ததுக்கப்புறமா அவரே சில விஷயங்களை பேசியிருக்காரு. மொத்தம் 15,506 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம். இதுவரை சென்ற வெளிநாடுகளிலேயே இதுதான் அதிகமான முதலீடு வந்திருக்கிறது. இன்னும் வரலைங்க, எல்லாமே MOUன்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அங்கே இருக்கிற நிறுவனங்கள் நாங்கள் இங்கே தொழில் தொடங்குவதற்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் தான் இருக்குது. அந்த நிறுவனங்களை ஜெர்மனிக்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு கூட இவர் பதில் சொல்கிறாரு. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு முதலீடுகள் செய்யும் போது அவர்கள் தமிழகத்திலேயே செய்ய வேண்டும், அவர்களை வேறு மாநிலத்துக்கு விடக்கூடாது. அதனால் நான் நேரடியாக சென்றேன். ஏங்க தமிழகத்தில் சூழல் நல்லா இருக்கு, தமிழகம் தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலம், இங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, மக்கள் எல்லாரும் பொறுப்போடு இருக்காங்க, ரவுடிகள் தொல்லை இல்லை, கட்ட பஞ்சாயத்து தொல்லை இல்லை, லஞ்சம் கேட்க மாட்டாங்க, மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனம் ஏன் அடுத்த மாநிலத்தை நோக்கி போக போகிறாங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய ஆஃபீஸ் இங்கே தானே இருக்குது. அப்போ இங்கிருந்து அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் போனால் மட்டும் இதெல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் இங்கே இருந்து இதையெல்லாம் சரி பண்ணணும். தடை இல்லாத மின்சாரம் கொடுக்கணும், கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்கணும், ரவுடிகளை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும், சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், சாலைகளை சரியாக போடணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இங்கே வருவாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவர் நேராக நான் ஜெர்மனிக்கு போகிறேன், இங்கிலாந்துக்கு போகிறேன்,
இதில் வேற இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்தது. ஐயோ பா சாமி, என்ன விளம்பரம், எப்பேற்பட்ட வெறிகள் இவங்கெல்லாம். இத்தனைக்கும் அந்த ஆக்ஸ்போர்டு செய்தி வந்த உடனே அது வந்து போலி, இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க, அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே கிடையாது, அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அந்த அறையில் தனியார் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சி, அதாவது இவங்களே கொண்டு போய் ஃபோட்டோவை வச்சு இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறமும் இவங்க கொஞ்சமாவது அசர்றாங்களான்னு பாருங்க. அதையே திரும்ப 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 சொல்லி பொய்யை உண்மையாக்கணும், அவ்வளோ வெறி. யாருமே இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. திமுக மாதிரிலாம் யாருமே இருக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் அவங்க பொய் சொல்கிறாங்க, என்னதான் அவங்கள நீங்கள் திட்டினாலும் கலாய்ச்சாலும் அவங்க அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்க? இன்றைக்கி மீடியா அவங்கக்கிட்ட இருக்குது, சமூக வலைதளம் அவங்கக்கிட்ட இருக்குது, எழுத்தாளர்கள் இலக்கியம் எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்குது. அப்போ வரலாறு அவங்க சொல்கிறது தான். எதிர்காலத்தில் அதுதான் நடக்கும். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறத வரலாறுல பதிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம கிண்டல் பண்ணலாம், கலாய்க்கலாம், சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வரலாறு பதிஞ்சாச்சு. அதை அவ்வளவு தைரியமாக பண்ணுறாங்க அவங்க. அதே தான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடும், அதே தான் இந்த பயணம். ஒரு பயணம் போகிறது ஓகே, ஆனால் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, இதற்கு முன்னாடி போன இடத்துல எல்லாம் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. முதல்வர்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்தீங்க, அங்கெல்லாம் எவ்வளோ வந்தது, எத்தனை தொழிற்சாலைகள் வந்தது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, நீங்கள் சொன்ன அமௌண்ட்டெல்லாம் வந்துருச்சா, இதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே சார் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாருங்கள். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு கிடையாதாமா. என்ன மரபு? இதில் என்ன மரபு தேவை இருக்குது? ஏங்க நீங்கள் செஞ்சதை வெளியிடுறதுக்கு என்னங்க பெரிய மரபு, பெரிய கலாச்சாரம், பெரிய பண்பாடு, அது இதுன்னு சொல்லி ஏன் ஏமாத்துறீங்க? அப்போ இவங்க இதையெல்லாம் மூடி மறைக்கிற போதே நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைன்னு புரியுதா? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கை கேட்டது இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த வெள்ளை அறிக்கையை கேட்டிருக்காரு. அதற்கான ஆதாரமும் நேத்தே எடுத்து போட்டாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டோம். ஆக எந்த முதலீடு வந்திருக்கிறது, எங்கிருந்து வந்திருக்கிறது, எவ்வளவு தொழிற்சாலைகள், எவ்வளவு வேலை வாய்ப்புகள், இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதிலே கிடையாது. ஏங்க மரபே இல்லைன்னா எதுக்குங்க அன்றைக்கி நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டீங்க? மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். சரி, நம்ம இதெல்லாம் சொல்கிறதுனால, இந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து போடுறதுனால அவங்க உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்துட போகிறாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. உண்மையிலேயே முதலீட்டுக்காக, தமிழக வளர்ச்சிக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருந்தார் அப்படின்னா நம்ம பாராட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் முதல்வருடைய இந்த பயணம் என்பது அவரை முன்னிறுத்துவதற்காக, அவரை ஒரு ஐக்கானாக காட்டுவதற்காக, அதற்கு அரசு பணத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. அவரை வச்சு விளம்பர மாடல் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. நான் இப்பவும் சொல்கிறேன், இவர் வெளிநாடு போனதை நம்ம கேள்வி கேட்கல, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே நீங்கள் மட்டும் கேட்கலையா அப்படின்னு வரக்கூடாது. ஸ்டாலின் அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவர் இங்கே எப்படி பேசுகிறாரு, இங்கே அவருக்கு என்ன தெரியுது, அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாரு, இது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம இவங்க வெளிநாடு போய் ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கேள்வி கேட்காமல் இருக்க முடியும்? அங்கே போய் இங்கிலாந்து அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம், அங்கே போய் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நாங்கள் போனோம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிஆர் ஒர்க் மட்டும்தான் இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறோம். இதில் வேறு நேற்று ஏர்போர்ட்டில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் படித்ததை பார்த்தீங்களா? ஒரு கையில் அவர் பேப்பர் வச்சுக்கிட்டாரு, அவர் பாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நடுவில் ஒரு பதில் சொன்னார், அது கேட்டவுடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அது என்னன்னு பாருங்கள்.
ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர். இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். எதை சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிக்கு ஜெர்மனிக்கு போய் முதலீடு வாங்க போனீங்களே, அதுவா முதல்வரே? அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, எங்கே புதிய இன்னும் ஒருமுறை பாடு. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா மாட்டிக்கிட்ட பங்கு இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலே கேள்வியே இல்லாம அதுக்கு பதில ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான் முதல்வரே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அதே மாதிரி நீங்கள் அடுத்து கேட்க போகும் கேள்விக்கு நான் இப்போதே பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா? ஏற்கனவே இது சம்மந்தமாக இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. நீங்கள் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறீங்க, அதுவும் செட்டிங் ப்ரெஸ் மீட்டு, யார் எந்த கேள்வி கேட்கணும், எந்த ஆர்டரில் கேட்கணுங்கிற வரைக்கும் முடிவு செய்யப்படுது. இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இவர் தான் வெளிநாடு போய் அங்கே அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, அங்கே ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட பேசுகிறாருன்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ப வைக்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தால் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா இந்த மாதிரி அவராக பேசி அவரே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் இதை வச்சு செய்கிறாங்க. நம்ம திமுகவிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா, இங்கே நல்ல நிர்வாகம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க சார். யார் சார் உங்களை இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கணும், பொய்யா சொல்லணும், தேவையில்லாமல் ஒரு மக்களை ட்ராமா நடத்தி மக்களை ஏமாற்றணும், இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஊழலற்ற நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம், நல்ல ஆட்சி, அவ்வளோதான். என்னது அதெல்லாம் கடல்லையே இல்லையா? ரைட்டு, விடுங்க. நன்றி.